ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு கேரட் அல்வா பண்ண போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 குழிக்கரண்டி சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 70 கிராம். 3 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு இது கூட சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம். இதை நான் உடைச்சி போட்டிருக்கேங்க. சாப்பிடும்போது நல்லா இருக்கும். வறுத்துட்டோம். இது சைடில் வச்சிடலாம். 1/2 கேஜி கேரட்டுக்கு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை கடாயில் சேர்த்துக்கலாம். 1/2 கேஜி துருவின கேரட். கலருக்காக ஜிலேபி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. இது பால்லையே நல்லா வேகட்டும். பாருங்க, பாலும் சுண்டிருச்சு, கேரட்டும் வெந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் 1/2 கேஜி கேரட்டுக்கு 60 கிராம் கோவா எடுத்துருக்கேங்க. இது துருவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பால் மட்டுமே போதும். ஆனால் கோவா சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் இது அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். கோவா கரைஞ்சிருச்சு. இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. பாருங்க, ஒன்றா சேர்ந்து வருது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோட இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீமோட ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி. இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.